அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். வார பலன்களில் அக்டோபர் 8ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 14ஆம் தேதி வரைக்கும் ஒரு வார காலத்திற்கான பொதுவான பலன்கள் ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கும் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி கிரக நிலைகளை பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இந்த வாரம் முக்கியமான விசேஷ நாட்களை பார்த்துட்டு நாம் பலனுக்குள்ளே போகலாம். இந்த வாரத்தில் மிதுன ராசியில் குரு, சிம்ம ராசியில் கேது, கன்னி ராசியில் சூரியன், சுக்கிரன், புதன், துலாம் ராசியில செவ்வாய், கும்ப ராசியில ராகு, மீன ராசியில சனி பகவான் கோச்சாரத்துல வக்ரகதியில இருக்கார். இனி இந்த வாரத்துல அக்டோபர் 9ஆம் தேதி வியாழக்கிழமை கார்த்திகை. அன்றைக்கு யாரெல்லாம் கார்த்திகை முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கிறீங்களோ விரதம் இருக்கலாம். அக்டோபர் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சங்கடகர சதுர்த்தி, விநாயகர் பெருமானுக்கு சதுர்த்தி திதி. அன்னைக்கு அபிஷேக ஆராதனை அர்ச்சனை பண்றதா இருந்தா தாராளமா பண்ணலாம். விநாயகருடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். 11ஆம் தேதி அக்டோபர் 11 சனிக்கிழமை வேதிபாத சிரார்த்தம். சிரார்த்தம் பண்றவங்க வியாதிபாத சிரார்த்தத்துல பண்றது ரொம்ப விசேஷம். அன்னைக்கு அதுக்குரிய உகந்த நாள். அது இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் 12 தனிய நாள். தனிய நாள்ல சுபகாரியத்துக்கு விளக்கப்பட்ட நாள். அதனால அன்றைக்கு தேவையில்லாத சுபகாரியங்களை செய்யறதாக இருந்தால் யோசித்து செய்யுங்க. திங்கக்கிழமை அக்டோபர் 13 அன்னைக்கு கால அஷ்டமி. பொதுவாகவே அஷ்டமி அன்னைக்கு கால அஷ்டமி. அதை காட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஈஸ்வர அஷ்டமி. ஈஸ்வரனுக்குன்னு இருக்கக்கூடிய அஷ்டமி தேதியில அன்றைக்கு வழிபாடு. இது எல்லாவற்றுக்கும் மேலாக இடைக்காடருடைய சித்தருடைய ஜெயந்தி அன்னைக்கு இருக்க திங்கக்கிழமை. யாரெல்லாம் ஆருத்ரா நட்சத்திரம் சொல்லக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்களோ நீங்க இடைக்காடருடைய வழிபாடு அன்னைக்கு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியம். அக்டோபர் 13 திங்கக்கிழமை. அக்டோபர் 14 செவ்வாய்க்கிழமை ராதா ஜெயந்தி. ராதா கிருஷ்ணன் உங்களுக்கு தெரியுமா? அந்த ராதாவுடைய ஜெயந்தி அன்றைக்கு. ஆக இந்த வாரத்துல முக்கியமான நாட்களை பார்த்தோம். இனி மேச ராசியில பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். பொதுவாகவே இந்த மாசம் இது புரட்டாசியினுடைய கடைசி வாரமாக இருக்கு. அப்படி பார்க்கிற போது இந்த வாரம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் ஓரளவுக்கு பரவாயில்ல. மணி ரொட்டேஷன் என்பது உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் நீங்கள் வேலையை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு ஜாபை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும். ஏன்னா உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்துல சூரியன், சுக்கிரன், புதன், சனி பகவானுடைய பார்வை அத்தனையுமே உங்களுடைய 6ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால இந்த வாரத்துல வேலையில நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை ப்ராக்ரஸும் உங்களுக்கு இருக்கு. வேலையில ப்ரொமோஷனோ, இன்க்ரிமெண்ட்டோ, இன்சென்டிவோ, போனஸோ என்னெல்லாம் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்களோ அது அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்ல, இந்த வாரத்துல நீங்க மேசராசியில பிறந்த நீங்க ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க அப்படின்னா இந்த வாரம் ரிசல்ட் வந்தா பாஸ் பண்ணுவீங்க. ஏதாவது ரிட்டன் எக்ஸாம் எழுதியிருந்தாலும் நீங்க செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அல்லது பாஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப நாளாக நான் லோன் அப்ளை பண்ணியிருக்கேன், டிலே ஆகிட்டு இருக்குங்கிறவங்களுக்கு இந்த வாரம் லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு. உங்களுடைய எதிரிகள், டைரக்ட் இன்டைரக்ட் எனிமீஸ் யாராக இருந்தாலும் சரி, அவங்கள நீங்க ஜெயிப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. ரொம்ப நாளாக உங்களுக்கு டிஸ்பியூட் இருக்கு, லிட்டிகேஷன் இருக்கு, வழக்கு இருக்குன்னா வழக்குகள் இருந்து விடுபடுவதற்கு அல்லது வழக்குகள்ல நீங்க ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இதெல்லாம் இருக்கு. நீங்க ஸ்காலர்ஷிப் எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அதில் இன்டர்ன்ஷிப் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் வர்றதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு இந்த வாரம் வெற்றியாக இருக்கு. இவ்வளவு இருந்தால் கூட இந்த வாரம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஹெல்த் விஷயத்துல ரொம்ப கவனமாக இருங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மட்டுமல்ல, கணவன் மனைவி 2 பேருடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப முக்கியம். யாரெல்லாம் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ இந்த வாரம் கிடைப்பதற்கான வாய்ப்பு. பிஸ்னஸ்ல நீங்க இருந்தீங்கன்னா பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இந்த வாரம் பிஸ்னஸ்ல வேண்டாம். எல்லாமே ப்ராஃபிட்டபிளா இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் எதுவுமே லாபகரமாக இருக்காது. அதனால பிஸ்னஸ்ல அடக்கி வாசிங்க. மேரிட்டல் லைஃப் அவ்வளோ ஹாப்பி மேரிட் லைஃபா இந்த வாரம் இல்லை. ஸோ இந்த வாரம் பெருசா நீங்க ஏதாவது ஷேர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அடக்கி வாசிங்க. ஷேரு லாஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸ்பெகுலேஷன் விஷயத்துல கவனம். இந்த வாரத்தில் நட்பு வட்டாரத்தால் உங்க வாழ்க்கையில் மாற்றம், முன்னேற்றம், ஏற்றம் இது அத்தனையும் உங்களுக்கு இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்துல சிவனையும் குறிப்பாக பைரவரையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ரிஷபராசியில பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்துல உங்களுடைய அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டைன்மெண்ட்ங்கிறது பெரிய லெவல்ல இருக்கு. எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் உங்களுக்கு உண்டு. எதிர்பாராத டூர் டிராவல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு. நீங்க அரசியல்ல இருக்கீங்கன்னா எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஒருவேளை நீங்க ஏதாவது கலைத்துறையில இருக்கீங்க அப்படின்னா
இந்த வாரம் கலைத்துறையில இருக்கக்கூடிய நீங்க வருமானங்கள் சம்பாத்தியங்கள் உங்களுக்கு கூடும். ஏதாவது நீயும் அக்ரிமெண்ட்ல சைன் பண்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். இந்த வாரத்துல யாரெல்லாம் பெரிய லெவல்ல ஸ்பெகுலேஷன்ல இருக்கீங்க, குறிப்பா நீங்க ஏதாவது லாட்டரி டிக்கெட் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு. அது இல்லாம ரேஸ்ல ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா ஏதாவது வழி கிடைக்குமா, சம்பாதிக்கலாமாங்கிறவங்களுக்கு நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, ஏதாவது நீங்க ஷேர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, ட்ரேடிங் பண்றது, ஆன்லைன் பிசினஸ் பண்றது, அது இல்லாம இந்த வாரம் டிஜிட்டல் கரன்சி வாங்குறது, இது அத்தனையுமே இந்த வாரம் உங்களுக்கு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்கு. ஒருவேளை கோல்டு பாண்டு வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், அதனால லாபம் அடைவதற்கான சூழ்நிலைகள் இந்த வாரம் ரிஷபராசியில பிறந்தவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த வாரம் ரொம்ப நாளா குடும்பத்துல ஏதாவது புது வரவை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, ரொம்ப நாளா குடும்பத்துல நல்ல விஷயங்கள் நடக்காமல் இருக்கு, தள்ளி போயிட்டு இருக்குங்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இது புரட்டாசி மாதத்தினுடைய கடைசி காலத்துல இருக்கிறதெல்லாம் உண்டு. ஆக இந்த வாரம் உங்களுக்கு கிரானிக்கா ஏதாவது நோய் இருக்கு அப்படின்னா அந்த நோயிலிருந்து நீங்க விடுபடுவதற்கு பெரிய லெவல்ல மருந்து மாத்திரைகள் சாப்பிடக்கூடிய தன்மை குறைவதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரம் அது மட்டுமல்ல, உங்களுக்கு பெருசா கடன் இருக்குங்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல கடன் குறைவதற்கான சூழ்நிலைகளும் இந்த வாரம் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த வாரம் உங்களுக்கு மணி ரொட்டேஷன், கையில பணம் தனம் பொருள் இருக்கும். யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், அதனால உங்களுக்கு லாபம், இது அத்தனையும் உண்டு. உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி ஏதோ விதத்துல காப்பாற்றப்படும். இந்த வாரம் நீங்க சொந்த பிசினஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய பிசினஸ் பெரிய லெவல்ல ஓரளவுக்கு ப்ராஃபிட்டபுளா இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ அது மட்டுமல்ல, நீங்க பார்ட்னர்ஷிப்போடு பிசினஸ் பண்ணீங்கன்னா பார்ட்னரும் நீங்களும் ஒரு திருப்தியற்ற மனநிலையில இருப்பீங்க. இந்த வாரத்துல உங்களுடைய வேலை வாய்ப்புகள்ல பெரிய லெவல்ல கவனம் செலுத்துங்க. நீங்க பார்க்கும் வேலையை விட வேண்டிய காலகட்டங்கள் அல்லது வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்பு அல்லது வேலையில சொல்ல முடியாத பிரச்சனைகள் இந்த வாரம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. இந்த வாரத்துல உங்களுக்கு புதுசா லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அதுல நிறைய ஸ்ட்ரகிள் இருந்தாலும் பிற்காலத்துல உங்களுடைய லவ் சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. இந்த வாரம் முழுவதுமே நீங்க முருகப்பெருமானையும் துர்க்கையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மிதுன ராசியில பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய கல்வி எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. உங்களுடைய 4ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், புதன் இருக்கிறது. யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ, சொந்தமா இடம் வாங்குறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு, வட்டி வாகனங்கள் வாங்குவதற்கு, வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு, இது அத்தனைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறையில இருக்கிறீங்க, நீங்க ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்தாலும் சரி, மாஸ் ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்தாலும் சரி, உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் ப்ராஃபிட் உங்களுக்கு இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்துல யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவு எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ அது மட்டுமல்ல, இந்த வாரத்துல உங்களுடைய முயற்சிகள் எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல் ஆகுது அப்படின்னா நார்மலாக தான் இருக்கு. அதனால புதிய முயற்சிகள் எதுவும் பெரிய லெவல்ல நமக்கு லாபத்தையோ கை கொடுப்பதற்கான வாய்ப்புகளோ இந்த வாரம் இல்லை. உறவுகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கு. பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு இந்த வாரம் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த வாரத்துல உங்களை பொறுத்த வரைக்கும் சொந்த தொழில் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும். யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து தொழில் பண்றீங்களோ பார்ட்னர் லாபம் அடைவார். நீங்க பார்ட்னருக்காக உழைக்க வேண்டிய வாரமாக இது இருக்கு. அது இல்லாம யாரெல்லாம் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களோ உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதியிலுமே நல்லதொரு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இருக்கு. நீங்க ஒன்றுக்கு மேற்பட்ட பிசினஸ் பண்றீங்க அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த வாரம் பரவாயில்ல. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து, புகழ், கௌரவம், செல்வம், செல்வாக்கு, கத்தி காப்பாற்றப்படும். நீங்க வெளியூர்ல, வெளிநாட்டுல, வெளிமாநிலத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதா இருந்தா பண்ணுங்க. யாரெல்லாம் இது வரைக்கும் நான் பிஆருக்கோ, கிரீன் கார்டுக்கோ, சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருக்கேன், வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இது வரைக்கும் கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம் கிடைக்கலைங்கிறவங்களுக்கு இந்த வாரம் கிடைப்பதற்கான வாய்ப்பு, இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரம் உங்களுடைய கரியர்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. வேலையில ரொம்ப ரொம்ப முக்கியம். பெருசா ப்ரொமோஷனோ, இன்க்ரிமெண்ட்டோ, இன்சென்டிவோ எதிர்பார்க்காதீங்க. ஜாப் இருக்காங்கிறத மட்டும் பாருங்க. ஏன்னா இந்த வாரத்துல நீங்க எவ்வளவு பெரிய போஸ்ட்ல இருந்தாலும் லைஃப்ல ஒரு திருப்தியற்ற மனநிலை அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கு. அது உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய மேரிட்டல் லைஃப், உங்களுடைய கரியர் எல்லாத்துலேயுமே அப்படிதான் இந்த வாரம் இருக்கு. அதனால பொறுமையா டீல் பண்ணுங்க. இது இந்த வாரம் ரொம்ப முக்கியம். அதையும் வேலையில ரொம்ப ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுல இந்த வாரம் சுமாரா இருக்கு. பட் அதே சமயத்தில் உங்களுடைய சுப்பீரியர் பெருசா கோஆபரேட் பண்றதுக்கான வாய்ப்பு
இந்த வாரம் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இந்த வாரத்தில் உங்களோட எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா ப்ரொஃபஷன் பண்ணாலும் கூட அது நமக்கு ஃபியூச்சர்லாம் ஃபேவரபிளாக இந்த வாரத்தில் நமக்கு இல்லை. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கெல்லாம் விநாயகர் இருக்கார் அவரை வழிபாடு பண்ணுங்க. பெருமாளுடைய வழிபாடு இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருந்துகிட்டே இருக்கு. இருந்தால் கூட உங்களுடைய 3ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் இருக்கிறது. உங்களுடைய பிரச்சனைகள் ஒரு அளவுக்கு இடவை நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா கிளியர் ஆகும். அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் நீங்கள் யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் உங்கள் லைஃப்பில் உருவாகும். அதனால் எல்லா விஷயத்துலையும் நீங்கள் கொஞ்சம் பொறுமை நிதானமாக இருங்க. யாரோடலாம் நீங்கள் பேசணும் அல்லது தொடர்பு கொள்ளணும் அல்லது கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டைரக்டாக அவங்களோட கம்யூனிகேட் பண்ணுங்க. எக்காரணத்தை கொண்டு மீடியேட்டர் வேண்டாம். மீடியேட்டர்லாம் நமக்கு தேவையற்ற பிரச்சனைகள் இருக்கு. உறவுகளால் இந்த வாரம் பிரச்சனைகள், உறவுகள் நம்மளை விட்டு பிரிய வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நம்ம பிரிஞ்சிருக்க வேண்டிய சுச்சுவேஷன், இது அத்தனையும் கடகராசியில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கு. இன்னொரு பக்கம் உங்களுடைய 8ஆம் இடத்துல ராகு குருவோட இருக்கிறது. தேவையில்லாத எந்த விஷயங்கள்லையும் தலையிடாதீங்க. குறிப்பாக இந்த வாரத்தில் யாருக்காவது பெருசாக பணம் கடன் கொடுக்கறத அவாய்ட் பண்ணுங்க. யாருக்காவது ஷூரிட்டி போடணும் அல்லது செக்யூரிட்டி கொடுக்கணுங்கிறவங்க யோசித்து செய்யுங்க. கடன் கொடுத்தாலும் இந்த காலங்களில் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் குறைவு. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி யாருக்கும் விற்காமல் இருக்கு, சேலாகாமல் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி விற்பதற்கான வாய்ப்பு, சேலாகிறதுக்கான சுச்சுவேஷன், இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் எதிர்பாராத பயணம் இருக்கு. அந்த பயணத்தால் ஒரு சில நன்மைகள் ஒரு சில பிரச்சனைகள் ரெண்டும் கலந்து இந்த வாரம் உங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. வேலை வாய்ப்புகள், ஜாப் ஒரு பக்கம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். யாரெல்லாம் வேலை தேடிட்டு இருக்கீங்களோ வேலைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்கு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ஹெல்த் பாயிண்ட்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. உடல்ல இனம் காண முடியாத நோய்கள் அல்லது வியாதிகள் ஏற்பட்டு விலகுவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்துல நிறைய இருக்கு. அதன் காரணமாக தேவையற்ற செலவினங்கள், வைத்திய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கணவன் மனைவி 2 பேருக்குமே இந்த வாரம் இருக்கு. ஸோ இந்த வாரத்துல நீங்க வெளியில ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறவங்களுக்கு எவ்வளவுக்கு நீங்க எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லாமே கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் நிறைய உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க, பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது உங்களுடைய பிஸ்னஸில் லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். ரொட்டீனாக என்ன பண்ணணுமோ அதை மட்டும் இந்த வாரம் பண்ணுங்க. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் துர்க்கையும் பிரம்மதேவரையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய பணப்புழக்கம் நல்லா இருக்குது. மணி ரொட்டேஷன் பரவாயில்ல. யாருக்கெல்லாம் இது வரைக்கும் அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருக்கோ பணம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை எனக்கு இதுக்கு முன்னாடி முன்னோருடைய சொத்து இருக்குது கிடைக்கலைங்கிறவங்களுக்கு கிடைக்கும். ஒருவேளை எனக்கு முன்னோருடைய சொத்து இல்லைங்கிறவங்களுக்கு கணவன் மூலமாக அல்லது மனைவி மூலமாக பொருள் வரவு, தன வரவு உண்டு. ரொம்ப நாளாக எனக்கு பென்ஷன் பணம் வரல, பிஎஃப் பணம் வரல, கிராஜுவேட்டி வரல, அரியர்ஸ் வரல, இந்த வராத பணங்கள் எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. பேச்சையே தொழிலாக வச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அதன் மூலமாக நல்ல ஒரு லாபம், இது எல்லாமே இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்துல நீங்க ஏதாவது முயற்சி பண்ணீங்கன்னா அந்த முயற்சிகள் சக்சஸ் ஆகுமான்னா ஒரு தடவை நீங்க ட்ரை பண்ணி தான் ஆகணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது பெரிய லெவல்ல உங்களுக்கு நன்மையை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. பட் இருந்தால் கூட எவ்வளவுக்கு நீங்க லைஃப்ல எஃபர்ட் எடுத்து பண்ணீங்களோ அந்த அளவுக்கு சக்சஸ் பண்ணுவீங்க. லைஃப்ல உங்களுக்கான எய்ம் என்ன, ப்ராஜெக்ட் என்ன, அதை எப்படி சக்சஸ்ஃபுல்லா பண்றது அப்படிங்கிற பிளானிங் எல்லாம் இந்த வாரம் நீங்க பண்ணுங்க. பெரிய லெவல்ல அது உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கை கொடுப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. பிரிஞ்சு போன உறவுகள் எல்லாம் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. உறவுகளால் நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம் இது அத்தனையும் இருக்கு. யாரெல்லாம் சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்றீங்களோ, குறிப்பா யாரெல்லாம் ஆன்லைன் பிசினஸ் பண்றீங்களோ உங்களுக்கு நல்லா இருக்கு. குடும்பத்துல ரொம்ப நாளா குழந்தைக்காக எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு அல்லது குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன் இது வரைக்கும் சக்சஸ் ஆகலைங்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு. இது புரட்டாசியினுடைய கடைசி காலங்கள்ல இந்த மாதம் இருக்கிறதுனால யாரெல்லாம் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்காம இருக்கு, தள்ளி போயிட்டு இருக்கவங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான சுச்சுவேஷன், அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அத்தனையும் உண்டு. ஸோ இந்த வாரத்துல உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டைன்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். அது மட்டுமல்ல இந்த வாரத்துல புதுசா உங்களுக்கு லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆல்ரெடி அஃபேர்ல இருக்கிறவங்களுக்கு லவ் ஏதோ ஒரு விதத்துல சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இந்த வாரம் உண்டு.
ஸோ இந்த வாரத்துல நீங்க ஏதாவது கலைத்துறையில இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு புகழ், வருமானம், சம்பாத்தியங்கள் கூடும். ஏதாவது நீ அக்ரிமெண்ட்ல சைன் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் உங்களுக்கு ஏற்படும். அது இல்லாமல் இந்த வாரத்துல பெருசா நான் ஷேர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்க. ட்ரேடிங் பண்ணுறது, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, எனி ஸ்பெக்குலேஷன் உங்களுக்கு இந்த வாரம் பரவாயில்ல. இந்த வாரம் ஸ்பெக்குலேஷன் நல்லா இருக்குங்கிறதுக்காக நான் கிரிப்டோவில் போகிறேன் அப்படிங்கிறவங்களாம் அடைக்கி வாசிங்க. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு சமூகத்தில் மதிப்பு, மரியாதை கூடுவதற்கான சுச்சுவேஷன் இருக்கு. எல்லாம் இருந்தாலும் வேலையில கவனமா இருங்க. நீங்கள் பார்க்க வேலையில நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கு. ஸோ உங்க வேலையை விட வேண்டிய சூழ்நிலை வெளியேற்றப்படுவதற்கான சுச்சுவேஷன் இதுவும் இருந்துட்டு இருக்கு. அல்லது வேலையை பற்றிய ஒரு பயம், இதெல்லாமே இந்த வாரத்தில் உங்களுடைய கரியர்ல இருக்கு. உங்களுக்கு பிஸ்னஸ் இருக்குன்னா இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஒரு பக்கம் பிஸ்னஸ்ல பெரிய லெவல்ல இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைன்னா கூட நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ்ல இருக்கு. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுடைய மேரிட் லைஃப் ஹாப்பி மேரிட் லைஃபாக இருக்கும். ஸோ பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு. அது மாத்திரம் இல்லை, கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் ரீயூனியன் ஆவதற்கான சுச்சுவேஷன், மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் எங்கெல்லாம் சனி பகவான் இருக்கார ஒரு வழிபாடு பண்ணுங்க. அது இல்லாமல் தன்வந்தரி பகவானை வழிபாடு பண்ணுங்க, ரொம்ப விசேஷமாக இருக்கும். கன்னி ராசியில பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியில 3 கிரகம், அது மட்டும் இல்ல சனி பகவானும் பார்க்குறாரு. வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் உடைக்கிற நிலவரம் எல்லாம் யோசித்து செயல்படுங்க, சக்ஸஸ் ஆகும். இந்த வாரத்தில் தேவையில்லாத ட்ராவல் அவாய்ட் பண்ணுங்க. உறவுகளை மெயின்டைன் பண்ணுங்க. உறவுகளால் நன்மை அடைகிற மாதிரி தோற்றம். உறவுகளால் உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், மனக்குழப்பங்கள் ஏற்படுவதற்கான சுச்சுவேஷன் தான் அதிகமாக இருக்கு. நீங்களும் போக்குவரத்து, வெஹிக்கிள்ஸு, வண்டி வாகனங்கள்ல எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய மணி ரொட்டேஷன் பரவாயில்ல. இந்த வாரம் உங்களுடைய கல்வி, எஜுகேஷன், குறிப்பாக அண்டர் எஜுகேஷன் நல்லா இருக்கு. ஹையர் எஜுகேஷனுமே இந்த வாரம் பரவாயில்ல. அது இல்லாமல் நீங்கள் விவசாயத்தில் இருக்கீங்கன்னா விவசாயம் இந்த வாரம் உங்களுக்கு கை கொடுக்கும். எல்லாம் அது இல்லாமல் யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க, குறிப்பாக உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறீங்க, அது மாஸ் ப்ரொடக்ஷனில் இருக்கிறீங்க, அத்தனை பேருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் எதிர்பாராத லாபம், வருமானம், சம்பாத்தியங்கள் இருப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரம் கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கு இருக்கு. அது மட்டுமல்ல, இந்த வாரத்துல நீங்க பர்மனன்ட் ப்ராப்பர்ட்டி அதுவும் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நான் வீடு வாங்கணும், லேண்டு வாங்கணும், கடை, வண்டி வாகனங்கள் வாங்கணும், நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள்லாம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பட் எல்லாம் இருந்தால் கூட உங்க லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ஒரு திருப்தியற்ற மனநிலை, அன்சாட்டிஸ்ஃபைடு, ஜாப்ல இருந்தாலும் சரி, ப்ரொஃபஷன்ல இருந்தாலும் சரி, பிஸ்னஸ்ல இருந்தாலும் சரி, உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. ஸோ அது மாதிரியான மைண்ட் செட்டப் இருந்தால் மாற்றுங்க, இது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் என்டர்டெயின்மெண்ட் உங்களுக்கு சுமாராக தான் இருக்குது. பெரிய லெவலில் என்டர்டெயின்மெண்ட் இல்லை. ஒருவேளை என்டர்டெயின்மெண்ட் தான், அதுக்காக நீங்கள் நிறைய செலவு பண்ண வேண்டிய காலங்கள் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. ஸோ வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க, வேலையில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த வாரம் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் உங்களுடைய கரியரில் இருந்துக்கிட்டே இருக்கு. அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது ரொம்ப நாளாக லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, கிடைக்கலைங்கிறவங்களுக்கு கிடைக்கும். அதோட இந்த வாரத்தில் ஏதாவது டிஸ்பியூட் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அந்த வழக்குகள்லேருந்து நீங்கள் விடுபடுவதற்கான சுச்சுவேஷன் இதுவும் கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. அது இல்லாமல் இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் பெருசாக லாபகரமாக இருப்பதற்கான வாய்ப்பு. அது மட்டும் இல்லை, பிஸ்னஸில் நான் வந்து பெரிய என்டர்பிரனராக வரணும், பெரிய லெவலில் நான் தொழில் முனைவராக வரணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு அது வருவதற்கான சுச்சுவேஷன் இது எல்லாமே இருக்குது. கவர்மெண்டால் நன்மைகள் உண்டு. பெரிய மனிதர்களுடைய நட்பு அல்லது பெரியவர்களுடைய சகவாசம் உங்களுக்கு கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் இது எல்லாமே இருக்குது. இந்த வாரம் நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். நல்லது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உங்கள் லைஃப்பில் இருந்து அவங்க செப்பரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, இம்போர்ட் பண்ணுறீங்கன்னா நல்லா இருக்குது. அது இல்லாமல் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஃபர்தராக நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொடர்புகள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுவதற்கான சுச்சுவேஷன் இதுவும் இருக்குது. இந்த வாரம் முழுவதுமே விநாயகரையுமே காளியையும் நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க. துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுக்கு வசதி இருக்குது, பொருளாதாரம் நல்லா இருக்குது, கையில் பணம் இருக்குங்கிறவங்க சந்தர்ப்பம் இருந்தால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த வாரம் பார்த்தீங்கன்னா
கோச்சாரத்துல உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், புதன் இருக்காங்க. சனி பகவான் வேற பார்க்குறார். எப்பயுமே 12ஆம் இடம் அப்படின்னாலே இன்வெஸ்ட்மெண்ட்னு அர்த்தம், முதலீடுன்னு அர்த்தம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு வழி இல்லாதவங்களுக்கு தேவையற்ற செலவினங்கள் அங்கே உண்டு. குறிப்பா சூரியன் இருந்தால் அப்பா, சுக்கிரன் இருந்தால் மனைவி அல்லது உறவுகள், புதன் இருந்தால் மற்ற எலி இல்லாஸ் அல்லது தாய்மாமன்கள், சனி இருக்கிறனால நம்முடைய தாத்தா பாட்டி இவர்கள் மூலமாக இந்த வாரம் உங்களுக்கு தேவையற்ற செலவினங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்த வாரத்துல யாரெல்லாம் ஃபர்தரா நான் மேல படிக்கணும் அல்லது ரிசர்ச் பண்ண நினைக்கிறவங்க தாராளமா பண்ணலாம். அது மட்டுமல்ல, இந்த வாரத்துல நான் பிஹெச்டி பண்றேன் அப்படிங்கிறவங்க தாராளமா பண்ணுங்க. ஆல்ரெடி நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்க தீசிஸ் நீங்க கிளியர் பண்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய இருந்துகிட்டே இருக்கு. அதோட இந்த வாரத்துல நான் பிஆருக்கு அப்ளை பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. கிரீன் கார்டு சிட்டிசன்ஷிப்புக்கு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்குங்கிறவங்களுக்கு இந்த வாரம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் இந்த வாரம் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறைய உண்டு. இந்த வாரத்தில் நீங்க ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா பிஸ்னஸ்ல பெருசா லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம், லாபம் இல்லை. நீங்க உங்களுடைய பிஸ்னஸ்ல உங்களுக்கு லாபம் வர்ற மாதிரி இருக்கு, உங்க கையில பணம் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம், உங்களுடைய உழைப்பு அடுத்தவருக்கு லாபம் உங்களுக்கு இந்த வாரம் பிரயோஜனம் இல்லை. அதோட பிஸ்னஸ்ல நீங்க பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா பார்ட்னருக்காக உழைக்க வேண்டிய சொல்ல பார்ட்னர் லாபம் அடைவதற்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே துலாம் ராசியில பிறந்த உங்களுக்கு இருக்கு. இந்த வாரத்துல உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்கு, ஜாப் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். கரியரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்துக்குரியவர் குரு 9ஆம் இடத்துல இருக்கார். அவர் 5ஆம் இடத்தையும் பார்க்குறார். அப்படி இருந்தாலே அவசரப்பட்டு வேற கம்பெனி மாறுறது, வேற கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆக நினைக்கிறது, வேற கம்பெனியை நம்பி இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடுறது, இதெல்லாம் யோசித்து செய்யுங்க. ஏன்னா ஆஃபர் வந்தால் கூட, உங்களுக்கு லெட்டர் இருந்தால் கூட இந்த வாரத்தில் அதற்கான சுச்சுவேஷன் கம்பெனி மாறுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. நான் பெருசாக ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறேங்கிறவங்களும் அடக்கி வாசிங்க இந்த வாரம். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை குரு சனி பார்க்கறது, நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுங்க, அப்டேட் பண்ணுங்க. ஃபர்தராக நான் பார்ட் டைமாகவும் ஆன்லைன்லேயே கரஸ்லேயும் ஜூம்லேயும் நிறைய படிக்கிறவங்க, நிறைய தேடுறவங்க தாராளமாக மூவ் பண்ணுங்க. எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் எஃபர்ட் எடுத்து ஒவ்வொரு காரியத்தில் நீங்கள் இன்வால்மெண்ட்டோட பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. இந்த வாரத்தில் உங்களுடைய 5ஆம் இடத்துல ராகு இருக்கார். குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் 5 நாளை எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட் பண்ணுறது அல்லது லேவிஷாக செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு ஏற்படும். அது மட்டும் இல்லை, ராகு 5ல் இருக்கிறதுனால தேவையில்லாத அட்வான்ட் திங்கிங் வேண்டாம். எதையுமே பெருசாக செய்யணும்னு ஆசைப்படாதீங்க. இருக்கிறத வச்சு அடக்கி வாசிங்க. 5ஆம் இடம் நம்முடைய உணர்வுகளை தூண்டுவது, தேவையற்ற விஷயங்கள், தேவையற்ற எதுலையுமே நீங்க இந்த வாரம் பொறுமை நிதானமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த வாரத்துல உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல ரொம்ப நாளா நல்லது நடக்காம இருக்கிறவங்களுக்கு புரட்டாசினுடைய கடைசி வாரமாக இருக்கிறதுனால நல்லது நடப்பதற்கு அல்லது அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. குறிப்பா இந்த வாரத்துல சனி பகவான் நம்முடைய 8ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. அதனால தேவையில்லாத யாருக்கும் கடன் கொடுக்கறது, கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அத்தனையிலுமே அடக்கி வாசிங்க. இது ரொம்ப முக்கியம். ஏதாவது நீங்க யாருக்கா பணம் கொடுக்குறதா யோசிச்சு செய்யுங்க. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை அல்லது தேவையற்ற மனக்குழப்பங்கள் இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த வாரத்துல உங்களுடைய ஆசைகள் பூர்த்தி ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் சுமாராகவே இருக்கு. ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை, சேல் ஆகலை, நல்ல விலைக்கு போகாமல் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய சொத்துக்கள் கைவிட்டு போவதற்கான வாய்ப்பும் நிறைய உங்களுக்கு உண்டு. ஸோ அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய ஹெல்த்தில் நீங்கள் கவனமாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா சனி பகவான் உங்களுடைய 6ஆம் இடத்துல வக்ரகதியில் இருக்கார். 6ஆம் இடம் என்பது நோய், 6ஆம் இடம் என்பது கடன். ஸோ இது ரெண்டுமே ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு தொல்லைகள் கொடுப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த வாரம் இறை அருளை பெரிய லெவலில் நீங்கள் கூட்டுவங்க. குறிப்பாக உங்களுடைய இஷ்ட தெய்வம், உங்களுடைய குலதெய்வத்துடைய அனுகூலம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதோட இந்த வாரம் சிவ வழிபாடும் நல்லா பண்ணிட்டு வாங்க. விருச்சிக ராசியில பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய லாபஸ்தானத்துல சூரியன், சுக்கிரன், புதன், சனி பகவானுடைய பார்வை அத்தனையுமே இருக்கு. வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்க நிறைவேறாத உங்களுடைய ஆசைகள் ஏதோ ஒரு விதத்துல அந்த ஆசைகள் நிறைவேறுவதற்கு
பூர்த்தியாவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு. அதற்கு தந்த இறையர்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் உங்களுடைய ஜாதகத்துல இந்த வாரத்துல இருந்துகிட்டே இருக்கு. குரு பகவானும் சனி பகவானும் உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்க கையில ஏதோ ஒரு விதத்துல பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ் இருப்பதற்கான சுச்சுவேஷன் நிறைய இருக்கு. உங்களுக்கு புதுசா லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. உங்களுடைய லவ் சக்சஸ்ஃபுல் ஆகி ஃபியூச்சர்ல மேரேஜில் முடிஞ்சிடும். ஒருவேளை நீங்க செப்பரேட்டா இருக்கக்கூடிய உங்களுக்கான அஃபேர் மறுபடியும் ஒன்று சேருவதற்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே இந்த வாரம் இருக்கு. ஸோ இந்த வாரத்துல யாரெல்லாம் பேச்சு தொழிலா வச்சுட்டு இருக்கீங்களோ பேச்சின் மூலமாக வருமானங்கள் இருக்கு. மணி ரொட்டேஷன் பரவாயில்ல. உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. இந்த வாரத்துல உங்களுடைய நட்பு வட்டாரத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், அவர்களால் நன்மை, இது அத்தனையும் உண்டு. இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்கு. செவ்வாய் பகவான் உங்களுடைய சர்வீஸ் தனத்தை பார்க்குறாரு. அப்படி இருந்தாலே உங்களுக்கு வேலையில எவ்வளவுக்கு நீங்க எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளவுக்கு நீங்க சக்சஸ் பண்ணுவீங்க. வேலையில ப்ரொமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட் அல்லது இன்சென்டிவ் போனஸ் எதிர்பார்க்குறவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு, ஜாபே கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் அல்லது வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான ஒரு நிலைகள் இது எல்லாமே விருச்சிக ராசியில பிறந்த உங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த வாரத்துல உங்களுடைய 5ஆம் அதிபதி குரு 8ல் இருக்கிறது. குழந்தைகளால் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள், போராட்டங்கள், மனக்குழப்பங்கள், நிம்மதியற்ற சூழ்நிலைகள் குழந்தைகளால் உண்டு. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக கிட்ஸை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த வாரம் அவ்வளோ ஃபேவரபிளா இல்லை. யாரெல்லாம் பெர்மனண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க, சொந்தமாக இடம் வாங்குறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு, நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் விருச்சிக ராசியில பிறந்தவங்களுக்கு இருக்கு. பட் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறது. யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க, குறிப்பா மாஸ் ப்ரொடக்ஷன்ல இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு உற்பத்தி இருக்கு, சேல்ஸ் இருக்கு, ப்ராஃபிட் இல்லை. அது மட்டும் இல்லை, இந்த வாரம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம், உங்களுடைய ஹெல்த்து, இதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்துல உங்களுடைய மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமா சந்தோஷமா இருக்கும். உங்களுடைய பிஸ்னஸ் இந்த வாரம் பெரிய அளவில் லாபத்தை, வருமானத்தை கொடுப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றிருக்கு. இந்த வாரத்துல நீங்க ஆஞ்சநேயரையும் பைரவரையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் இந்த வாரம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் பெறும். யாரையெல்லாம் நீங்க ஃபெய்த்தா நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பாங்க. அவர்களால் நன்மை. இந்த வாரத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ராஜெக்ட் லைஃப்ல என்னவோ அதை நீங்க சக்சஸ் பண்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. லைஃப்ல நம்ம எல்லோருக்குமே ஏதோ ஒரு எய்ம் இருக்கும். நான் அந்த எய்மை நம்ம எப்படி பண்றது, அப்ளை பண்றதுங்கிற ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு உருவாகும். அது மட்டுமல்ல, பெரிய லெவலில் உங்களுக்கு தேடுதல் என்பது இந்த வாரம் இருக்கும். எவ்வளோக்கு நீங்க எஃபர்ட் எடுக்கிறீங்களோ, நீங்க எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி, அந்த அளவுக்கு நீங்க சக்சஸ் பண்ணுவீங்க. ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தலத்துல ராகு இருக்காரு, குரு பகவானும் பார்க்கிறார். இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அனுகூலம் பண்ணுவார். அத்தனை விதமான நீங்க மீடியாக்களையும் யூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள், தகவல் தொடர்புகளை நீங்க பயன்படுத்துவதற்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு இருக்கு. இந்த வாரத்துல எதிர்பாராத பயணம் இருக்கு. ரொம்ப நாளா ப்ராப்பர்ட்டி விற்காதவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் உண்டு. எல்லாவற்றுக்கும் மேலாக யாரெல்லாம் சிறு தொழில், சுய தொழில் பண்றவங்க அல்லது வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்றவங்க, ஆன்லைன்ல பிஸ்னஸ் பண்றவங்க அத்தனை பேருக்கும் ஏதோ ஒரு விதத்துல லாபத்தை கொடுப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்துல உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். நல்லாவே இருக்கு. வேலையில யாரெல்லாம் பெரிய லெவல்ல முயற்சி பண்றீங்களோ, ப்ரொமோஷன் வேணும்னு நினைக்கிறவங்க, இன்க்ரிமெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க, இன்சென்டிவோ போனஸோ மானிட்டரி பெனிஃபிட்டை எதிர்பார்க்குறவங்க கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது இல்லாமல் ரொம்ப நாளாக நான் கடனுக்கு லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், கிடைக்கலைங்கிறவங்களுக்கு இந்த வாரம் லோன் கிடைப்பதற்கான வாய்ப்பு. கடன் வாங்கி நீங்கள் லோன் வாங்கி இடம், மனை, வீடு, வண்டி, வாகனம் வாங்குவதற்கான சுச்சுவேஷன், பழைய பொருட்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புதுசாக பொருட்கள் வாங்க வேண்டிய காலங்கள் இது அத்தனையும் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் இருக்கு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கு. யாரெல்லாம் சொந்த தொழில் பண்ணுறீங்க அல்லது பார்ட்னர்ஷிப்போட பிஸ்னஸ் பண்ணீங்க, ரெண்டுமே நல்லா இருக்கு. அதோட நீங்கள் சிறு தொழில், சுய தொழில் பண்ணுறவங்க, வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கமிஷன் தொழில் பண்ணுறவங்க, புரோக்கரேஜ் தொழில் பண்ணுறவங்க, கான்ட்ராக்ட் கன்சல்டன்சி பண்ணுறவங்க, டிரான்ஸ்போர்ட் லைனில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் பரவாயில்ல. இந்த வாரத்தில் உங்களுடைய
எண்ணங்கள், சிந்தனைகள், செயலாக்கம் வரும். அது மட்டுமல்ல, சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு, மரியாதை கூடும். பெரிய மனிதர்களுடைய நட்பு உங்களுக்கு உருவாகுவதற்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே உண்டு. உங்களுக்கு மூத்த சகோதரர் இருந்தால் அவரால் வாழ்க்கையில் நன்மை. உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம், முன்னேற்றம் இது எல்லாமே இந்த வாரம் இருக்கு. இந்த வாரத்தில் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக நல்லா வழிபாடு பண்ணுங்க. விநாயகரை இந்த வாரம் முழுவதும் நீங்க தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இன்னும் சிறப்பான நற்பலன்கள் உங்களுக்கு உண்டு. மகர ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. யாரெல்லாம் ஃபர்தரா ஹையர் ஸ்டடி பண்ணணும், ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக பண்ணுங்க. ஹையர் எஜுகேஷனுக்காக நான் அப்ராடு போகணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க தாராளமாக முயற்சி பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, உங்களுடைய கரியர் இந்த வாரம் பரவாயில்ல. உங்களுக்கு வேலை இல்லாமல் இல்லை, ஏதாவது ஒரு வேலை வருமானங்கள் இருக்கு. வேலையில் நீங்கள் நல்ல ஒரு ஏர்னிங் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. வேலையின் காரணமாக நீங்கள் ஏதாவது கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்க, கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க, அல்லது ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக மூவ் பண்ணலாம். உங்களுக்கு அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த வாரம் மாறுறதுக்கான வாய்ப்புகள், அல்லது நீங்கள் எடுத்த காரியங்கள் உங்களுடைய கரியரில் வெற்றி அடைவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் மகர ராசியில பிறந்தவங்களுக்கு இருக்கு. இந்த வாரத்தில் யாரெல்லாம் லாங் ஜேர்னி போகணும்னு நினைக்கிறீங்க அந்த பிளானிங்கை பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுடைய லாங் ஜேர்னி சக்ஸஸ் ஆகும். யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பை அல்லது ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்களோ கிடைக்கும். அது மட்டும் இல்லை, உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ இந்த வாரம் ட்ரை பண்ணுங்க. இது அத்தனையுமே உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் மணி ரொட்டேஷன் நல்லா இருக்கும். கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பக்கம் உங்களுக்கு உறவுகளால் நன்மை, அவர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம். இன்னொரு பக்கம் நெருங்கிய உறவுகளால் உங்களுக்கு பிரச்சனை. இது எல்லாமே ரெண்டுமே கலந்து இந்த வாரம் உங்களுக்கு இருக்கு. அதே உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சனி வக்ரகதியில் இருக்கிறது. எந்த ஒரு விஷயத்தையுமே நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணாதீங்க. நீங்கள் உடனே ஆக்டிவாக இருங்க, உடனே கொண்டு அந்த காரியத்தை செயல்படுத்துங்க. நீங்கள் நினைச்ச காரியங்கள் அத்தனையும் கைகூடி வரும். யாரோடலாம் நீங்கள் நம்பிக்கை இருக்கீங்களோ அவங்க மேலெல்லாம் அவங்க உங்களுக்கு உண்மையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இதை உண்டு. இந்த வாரத்தில் யாரெல்லாம் என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கல, சேலாகல, நல்ல விலைக்கு போகலைங்கிறவங்களுக்கு உங்களுடைய சொத்துக்கள் எதிர்பாராதமாக விற்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே உங்களுக்கு உண்டு. அதே மகர ராசியில பிறந்த உங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் இந்த வாரம் பரவாயில்ல. யாரெல்லாம் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்றவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அது இல்லாமல் நான் பிஆருக்கோ, கிரீன் கார்டுக்கோ, சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், வெயிட் பண்ணுறேன். கிடைக்குமான்னு தெரியலைங்கிறவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த வாரத்தில் உங்களுக்கு உண்டு. அதே சமயத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்துல கேது, அவர் சுக்கிரன் சாரத்தில் இருக்கிறது. ஒரு பக்கம் உங்களோட என்டர்டைன்மெண்ட் பெரிய லெவலில் இருந்தால் கூட அதுக்காக நீங்கள் நிறைய லேவிஷாக செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் அதிகமாக இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அது மட்டுமல்ல, இந்த வாரம் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நான் முதல்ல சொன்னேன். திரும்ப சொல்றதுக்கு காரணம் கிரகங்களுடைய தன்மை அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் திரும்ப ஞாபகப்படுத்துறேன். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் பரவாயில்ல. யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ புகழ், அந்தஸ்து உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு. பெருசாக ஷேர்ல, ரேஸ்ல, ஆன்லைன் பிஸ்னஸ்ல நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்க. இந்த வாரத்தில் நீங்கள் விநாயகரை நல்லா வழிபாடு பண்ணுங்க. அது இல்லாமல் துர்க்கையும் காளியும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கும்பராசியில பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்தை சூரியன், புதன், சுக்கிரன் இருக்காங்க. சனி பகவானும் பார்க்கறதுனால தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடாதீங்க. கொஞ்சம் பொறுமை, கொஞ்சம் நிதானமாக இருங்க. புதிய முயற்சிகள் எதுவும் பெருசாக நமக்கு சக்ஸஸ் ஆகிற மாதிரி இருக்கு. பட் ஒரு சில விஷயங்கள் நடக்கும், ஒரு சில விஷயங்கள் போராட்டம். ஏன்னா 8 நாளே ஸ்ட்ரகிள்னு அர்த்தம். இந்த வாரத்தில் யாருக்காவது கடன் கொடுக்கறதுல அடைக்கி வாசிங்க. அது மட்டுமல்ல, கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எச்சரிக்கையாக இருங்க. பெரிய மனிதர்களுடைய தொடர்புகளில் கவனம் செலுத்துங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியம், அப்பா, அம்மா, மனைவி அத்தனை பேருடைய ஹெல்த்லையுமே இந்த வாரம் கவனம். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பிஸ்னஸில் பெருசாக ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம். உங்களுடைய பிஸ்னஸில் லாபம் ஒரு பக்கம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் பொறுமை. இந்த வாரத்தில் உங்களுடைய காதல் விஷயங்கள் ஒரு பக்கம் சக்ஸஸ் ஆகிற மாதிரி தோற்றம், இன்னொரு பக்கம் அதுலேயும் நிறையா ஸ்ட்ரகிள் இருக்குது. இந்த வாரம் பெருசாக நம்ம ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கொஞ்சம் சுமார். பொறுமை, நிதானமாக இருங்க. ட்ரேடிங்காக இருக்கட்டும், ஆன்லைன் பிஸ்னஸ் இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் பொறுமையாக இருங்க. விட்டதை பிடிக்கிறோன்னு ஆசைப்படாதீங்க. அதற்கான கிரக நிலைகள் இந்த வாரம் இல்லை. அது மட்டுமல்ல,
இந்த வாரம் உங்களுடைய உழைப்பு அடுத்தவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய பணம் பொருள் மொத்தமாக முடங்கி கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும். அது வராத பணம் கிடையாது, வரும் எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாபஸ்தானத்தை குரு சனி சேர்ந்து பார்க்குறாங்க. ஒரு பக்கம் மகிழ்ச்சி சந்தோஷம், உங்களுடைய விருப்பங்கள் ஆசைகள் அபிலாசைகள் பூர்த்தி ஆகிற மாதிரி தோற்றம். இன்னொரு பக்கம் எல்லாமே தடை ஏற்படுவதற்கான வாய்ப்பு. இது ரெண்டுமே கலந்து இந்த வாரம் உங்களுக்கு இருக்கு. உங்களுடைய மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் உண்டு, அதுவும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்த வாரத்தில் உங்களுக்கு புது ஃப்ரெண்ட்ஷிப் லைஃப்பில் செட் ஆவாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் அவர்களால் வாழ்க்கையில் நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கு. எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் யாரெல்லாம் குழந்தைக்காக காத்துட்டு இருக்கீங்களோ குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு. ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்து இது வரைக்கும் சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு குழந்தைகளை ட்ரீட்மெண்ட்ஸ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் யாரெல்லாம் விவசாயத்தில் இருக்கீங்களோ ஓரளவுக்கு மகசூல் லாபம் உண்டு. அது மட்டும் இல்லை, நீங்கள் பர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் தாராளமாக வாங்குறதுக்கான வாய்ப்பும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் உங்களுக்கு அப்பாவோட நன்மை, இன்னொரு பக்கம் அப்பாவோட பிரச்சனை எல்லாமே கலந்து இருக்கு. வேலை வாய்ப்புகள்லாம் கவனம் செலுத்துங்க. வேலை இருந்தால் அதுவே பெரிய சந்தோஷம் அப்படிங்கிறத இந்த வாரம் நினைங்க. இந்த வாரம் சிவனையும் மகாலட்சுமியும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மீன ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் நல்லா இருக்கு. யாரெல்லாம் சொந்த பிஸ்னஸ் பண்றீங்க உங்களுக்கு லாபம் இருக்கு. ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸ்ல நீங்க யாரையாவது பார்ட்னர்ஷிப்போட சேர்த்து பண்ணீங்கன்னா பார்ட்னர் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்பு, அல்லது பார்ட்னர் விட்டு நீங்க பிரிய வேண்டிய காலம், ரெண்டு பேருமே ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பதற்கான சுச்சுவேஷன் இருக்கு. இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக அஃபேர் இருக்கு. பட் உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கு. உங்களுடைய மன வாழ்க்கையில கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் உண்டு. இந்த வாரம் மணி ரொட்டேஷன் உங்களுக்கு பரவாயில்ல, ஆனாலும் செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் நிறைய உண்டு. பேச்ச போறீங்க, தேவையில்லாத விஷயங்களை பேசாதீங்க, அதனால உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு. இந்த வாரத்தில் உங்களுக்கு தேவையற்ற மனக்குழப்பங்கள் ஏற்படுவதற்கு விலகும். நல்ல பொறுமை நிதானமாக இருங்க. லைஃப்ல எதை முதல்ல செய்யணும் எதை ரெண்டாவது செய்யணும் திங்க் பண்ணுங்க. அதன் அடிப்படையில் நீங்க செயல்படுங்க. இந்த வாரம் உங்களுடைய 4ஆம் இடத்துல குரு, எஜுகேஷன் நல்லா இருக்கு. அம்மாவுடைய அன்பு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ வாங்குவதற்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. அதுலேயும் குறிப்பாக லோன் வாங்கி கடன் வாங்கி இதெல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய 6ஆம் இடத்துல கேது சுக்கிரன் சாரம் சர்வீஸ்க்குரிய கிரகம் எல்லாம் இருக்கிறனால உங்க கூட வேலை பார்க்கக்கூடிய சக தொழிலாளர் அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. உங்களுடைய சுப்பீரியர் நீங்க அவங்க சொல்றதை ஒபே பண்ணி கேளுங்க. இதெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இல்லைன்னா தேவையற்ற பிரச்சனைகளை நீங்க ஃபேஸ் பண்றதுக்கான வாய்ப்பு உங்களுடைய ப்ரொஃபஷன்ல ஜாப்ல இருக்கு. அது மட்டும் இல்ல, ராகு உங்களுக்கு 12ல இருக்கிறது. வெளியூர்ல வெளிநாட்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்க. மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். அவர்கள் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்கு. விட்டதை பிடிக்கணும் பெருசாக ஆசைப்படாதீங்க. எல்லா விதமான ஸ்பெகுலேஷனுமே லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் எல்லாமே சுமாராக இருந்துட்டு இருக்கு. தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத சிந்தனைகள் மறுபடியும் சொல்றேன் வேண்டாம். ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸாக இருங்க. இந்த காலங்களில் உங்களுடைய பயணத்தில் ஒரு சின்ன பிரேக் ஏற்பட்டு பயணம் தொடரும். ஸோ அது மட்டுமல்ல, உங்களுக்கு இந்த வாரத்தில் பெரிய மனிதர்களுடைய நட்பு சகவாசம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும், ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும், ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலும் கூட உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருக்க மாட்டோம். இதிலெல்லாம் நீங்கள் மூவ் பண்ணுங்க. இல்லைனா கொஞ்சம் அடக்கி வாசிங்க. இது இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் பைரவரையும் துர்க்கையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மை ஏற்படும். நன்றி, வணக்கம்.